2021 அவர் இளவரசராக இருந்த ஸ்டாலின் அவர்களுடைய பையன் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் நம்முடைய முன்னாள் துணை முதலமைச்சராக இருந்தவர் என்ன பேசியிருக்கார்? திமுக வந்தால் நீட் தேர்வு ரத்து செய்யப்படும், இது உறுதி. உதயநிதி அவர்கள் நீட் தேர்வை ரத்து செய்யாமல் ஓய மாட்டோம், இதை சொன்னது உதயநிதி அவர்கள். உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் கம்பேர் நீட் டு சான்ஸ்கிரிட் அப்படின்னு சொல்லி அது உதயநிதி ஸ்டாலின் அவர்கள். நீட் தேர்வில் ஆளுநருடைய நடவடிக்கை பச்சை துரோகமாக இருக்கிறது அப்படின்னு சொன்னவர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள். ஸோ இந்த நீட்டை 2021 வரை பேசிட்டு இருந்தாங்க, சரியா இப்படிலாம் பேசிட்டு இருந்தாங்க, வேற லெவலில் பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருந்தாங்க. திடுது பண்ணி பார்த்தா அவங்களுடைய ஆட்சி கிடைச்சிருச்சு. இப்போ நீட்டினுடைய கொஸ்டின் பேப்பர் அப்படிங்கிறது லீக் ஆயிடுச்சு, எனவே நீட்டினுடைய அந்த எக்ஸாம் ரத்து செய்யப்பட்டு விட்டது. இதை எதிர்த்து தான் நம்ம ஆட்கள்லாம் இப்போ என்ன செஞ்சிருக்காங்க, திமுக காரங்களாம் நீட்டை பேன் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நான் என்ன கேட்குறேன், கடைசி ஒரு மூணு மாசத்துக்கு முன்னாடி டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் நீங்கள் ரத்து பண்ணீங்க, ஞாபகம் இருக்கா? பாஸ் மறந்துருப்பீங்கல்ல, வீடியோ கிளிப்லாம் இருக்குது, நம்ம அதை பற்றி பேசியிருக்கோம். எதுக்காக அந்த டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் நீங்கள் ரத்து பண்ணீங்க? சென்டரை சரியாக போட முடியல, சென்டர் மிஸ் மேட்ச் அப்படிங்கிறது வந்ததுனால நீங்கள் என்ன செஞ்சிட்டீங்க, டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமை ரத்து பண்ணிட்டீங்க. இதே டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் எத்தனை முறை ரத்தாயிருக்கு அப்படிங்கிறதுக்கான வரலாறும் இருக்குது. டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் ரத்தாயிருச்சுப்பா, பாருங்க, ஐயோ சென்டரை மாற்றி போட்டாங்க, டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமை பேன் பண்ணுங்க சொல்லுவீங்களா? கொஸ்டின் பேப்பர் லீக் ஆகுது, என்னமோ அங்கே ஒரு பிரச்சனை இருக்குது, அதை சார்ட் அவுட் பண்ணணும். இல்லை நீட் படிக்கிற அளவுக்கு நம்முடைய குழந்தைகள் மத்தியில் அந்த கோச்சிங் சென்டர்ஸ் ப்ரைவேட்டாக தான் இருக்குன்னா அதை கவர்மெண்ட் நடத்தும் அப்படின்னு நம்பிக்கை இருக்குது. தாவிக அரசாங்கம் அதுக்கு ஏதோ ஒரு தீர்மானம் கொண்டு வந்திருப்பாங்க, ஏதாவது ஒரு புதுசாக நல்ல ஒரு ஃப்ரெஷ்ஷான ஒரு யோசனை நமக்கு வரப்போகுது. இல்லை நீட்டை ரத்து பண்ணுறதுக்கான ஏதாவது ஒரு சாத்தியக்கூறுகள் இருந்தால் அதை செய்ய போகிறாங்க. ஆனால் 5 வருஷம் எதுவுமே செய்யாமல் இருந்துக்கிட்டு திடுதிப்புனி இந்த சப்ஜெக்ட்டுக்கு உயிர் வந்துருச்சுடோய் அப்படிங்கிற மாதிரி இதெல்லாம் நல்லா இல்லை சார். மக்கள் மத்தியில் உங்களுக்கு நெகட்டிவ் இம்பாக்ட் ஏற்படுத்தும்.